திருச்சியை இன்னும் நிறைய டெவலப் பண்ண போறாங்க. மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. மெட்ரோ சமயபுரம் டு வயலூர், பஞ்சப்பூர், திருவரம்பூர் டு பஞ்சப்பூர், கொடமுருட்டி வழியா நமக்கு மெட்ரோ ட்ரெயின் வருது. அதே மாதிரி ஹை லெவல் பிரிட்ஜ் நிறைய போடுறதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் வருது. இன்னும் அந்த இது சாங்ஷன் ஆகல, ஆயிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்ல சௌரியமா இருக்கும். சென்னைக்கு ஈக்குவலா டெவலப் பண்ண போறாங்க. என்னன்னா சி சோர்ஸ் இருக்கு, இங்க சி சோர்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். மத்த எல்லாமே இங்க வந்துருச்சு. எம்ஜிஆர் பீரியட்லயே திருச்சி தமிழ்நாட்டோட செகண்ட் ஹெட் குவார்டர்ஸா நம்ம கொண்டு வர மாதிரி இருந்தது. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன்ல இப்ப பார்க்கும்போது பெங்களூரை விட இதுல திருச்சியில அதிகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லி இருக்காங்க. இப்ப ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட அவார்டு வாங்கியிருக்கு நம்ம திருச்சி ஏர்போர்ட். அக்ரிகல்ச்சர் ரொம்ப பெஸ்ட். நமக்கு டெல்டா பகுதிங்கிறது தஞ்சாவூர் டெல்டா பகுதி. அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப டெல்டா வாட்டர் சோர்சஸ் பீஸ்பிலிட்டியா போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு விவசாயங்கள் முக்கியம். அதே மாதிரி பாப்புலேஷன்லயும் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க 10 இயர்ஸ் பேக்ல யாராவது ஃபாரின் போயிட்டு அமெரிக்கா அங்கங்கன்னு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பார்க்கும்போது திருச்சி இப்படிதான் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்கும். நான் உங்க அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸ், நெக்ஸ்ட் மதுரை, 3வது திருச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப ஈஸி கனெக்டிங் பாயிண்ட்ஸ் திருச்சிங்க. அதாவது எந்த ஊருக்கு போனாலும் கனெக்டிங் பாயிண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஊர் திருச்சி. சரிங்களா? நான் அதுதான் கனெக்டிங் பாயிண்ட், அதில் வந்தா போகணும்னு சொல்ல. பல ஊருங்களுக்கு ஆக்சுவலி எந்த ஊர்னா நம்ம டெல்டா மாவட்டம், தஞ்சாவூர், அந்த மாதிரி இங்கே இந்த பார்டர்லேருந்து போனாலும் கனெக்டிங் பாயிண்ட்ஸ் திருச்சி வந்தால் போகணும். திருச்சியிலேருந்து எல்லா ஊருக்கும் ஒரு சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி. ஆக்சுவலி 2வது பெரிய இடம். சரி, தமிழ்நாடு கேபிட்டல் சென்னையாக இருந்தாலும் 2வது பெரிய நகரம், 2வது கேபிட்டலுக்கு அடுத்த நகரம் திருச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வீடியோ போடுறேன். இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இவர் ஆக்சுவலி மெட்ரோ ட்ரெயின் வரப்போன்றார். எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவரம்பூர் டு பஞ்சப்பூர் வரப்போறார். ஆக்சுவலி இது எந்த இதுல அபிஷியலா எனக்கு வர்றாங்க, சமயபுரம் டு வயலூர். என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிராபிக் கம்மிங்க. ஆக்சுவலி மற்ற சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிராபிக் ஃப்ரீயான ஒரு சிட்டி திருச்சிங்க. நிக்காதுங்க. நீங்க எக்காரது கூட டிராபிக் இருந்தாலும் நிக்காது. மற்ற ஊர் தான் இன்ச்சான வரும். நான் என்ன சொல்றேன், டிராபிக்கே இல்லைன்னு சொல்ல, டிராபிக் ரொம்ப கன்ஜெஷனா ரொம்ப நெருக்கட்டா இல்லாத ஊருன்னு திருச்சிங்க. ரொம்ப அமைதியான ஊருங்க. என்னன்னா அந்த காலம் சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ண டயத்துல சொல்லுவாங்க, எங்க அம்மா சொன்னது, அவ்வளோ கவர்மெண்ட் பஸ்க்கு முன்னாடி பச்சை பசேல்னு சில்வர் கலர் பிரைவேட் பஸ் ஜாஸ்தி இருக்க ஊர்னா திருச்சிங்க. எக்கச்சக்கமா இன்னைக்கும் பார்க்கலாம். நீங்க எந்த ஊர்லயும் இல்லாத அளவுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கான் பர்மிஷன். கவர்மெண்ட்டுக்கு பாதிக்காத விதத்துல பொதுமக்களுக்கு வரணுன்றதுக்காக, அதாவது பொதுமக்களுக்கு நடைமுறைக்கு அவங்களுக்கு ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும்ன்றதுக்காக அடிக்கொருக்கா முட்டை ஒரே ஒரு ஊர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட்டா கவர்மெண்ட் பஸ்ல இருக்கு. இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இருந்த காலத்துலயும் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்பாத்தியமும் லாஸும் ஆகாம பிரைவேட் பஸ் எக்கச்சக்கம் அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. போனீங்கன்னா எஸ்எஸ் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குங்க பஸ், இன்னைக்கும் பார்க்கலாம். எக்கச்சக்கமாக இருக்குங்க. அந்த ஆக்சுவலி ரொம்ப ஒரு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் பஸ், அவ்வளோ நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆக்சுவலி இப்போ என்னன்னா இந்த வீடியோ மெட்ரோ இருக்கு வரப்போகுது. எந்தன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாப் டு திருவரம்பூர் டு ஈஸியாக இருக்குன்னா கன்ஜஸ்டட் இல்லாத ஊர் திருச்சி. ஆக்சுவலி இந்த வீடியோ பாருங்க. இந்த மெட்ரோ வந்துச்சுன்னா எவ்வளோ கேவல டெவலப் பண்ணா அவ்வளோ கேவல டெவலப் ஆகுங்க. சிட்டி கையிலே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப டெவலப்மெண்ட்டான ஊர்னா மெட்ரோ வந்துருச்சுன்னா போதுங்க. இப்போ எல்லாமே வந்துருச்சு திருச்சியில, இல்லாத ஐட்டமே இல்லை திருச்சியில. எல்லா ஊர்ல கிடைக்கிறது இப்போ திருச்சியில கிடைக்கிது. எல்லா ஊர் பொருளும் திருச்சியில கிடைக்கிது. டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், அப்புறம் நீங்க பஸ் வசதி ஆகட்டும், கொரியர் ஆகட்டும், நீங்க பொருள்கள் ஆகட்டும், வாங்க வேண்டிய பொருள் ஆகட்டும், எந்த ஆகட்டும். அதே மாதிரி நம்ம ஜெயலலிதா இருக்காங்கல்ல அம்மையார், அந்த காலத்துல அவங்க இருந்தப்போ ஆக்சுவலி தாய் சேய் நலத்திட்டம் ஸ்டார்ட் பண்ணது திருச்சியில. அதாவது இந்த குழந்தை பிறக்கிற அவங்களுக்கு வேண்டிய பொருள்கள் 9-10 ஐட்டம்ஸ், அந்த பேகு குழந்தைகளுக்கான மகப்பேறு திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஊரும் திருச்சி தான். ஊர் ஹாஸ்பிட்டலும் ஜிஹெச் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. நம்ம சென்னைக்கு அடுத்தது இப்போ திருச்சின்னு சொல்லலாம். பெரிய ஹாஸ்பிட்டலு நான் இல்லைன்னு சொல்ல.
இப்போ இந்த இந்த இவர் சொல்ற மாதிரி மெட்ரோ வந்துச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்னா நினைச்சு பார்க்காத அளவுக்கு டெவலப்மெண்ட். ஆக்சுவலி அந்த காலத்துல 7,000 ரூபாய் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60க்கு 40. நான் என்கிட்ட என் வீட்டில் இருந்ததுனால தெரியுங்க அந்த பத்திரம். 60க்கு 40 7,000 ரூபாய் அது பேப்பர்ல, சரிங்களா? 15 இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜும் சேர்த்து. அப்போ இப்போ அதே வந்து 35 லட்சம். அதாவது அவுட்ரு ஊர் திருச்சியில் ரொம்ப அவுட்ருங்க, சரிங்களா? ஆனா இப்போ 7,000 ரூபாய் இப்போ இருந்த 20 வருஷம் 25 வருஷம் வச்சுக்கோங்க, 25 வருஷத்துல 35 லட்சமா இருக்கு. இன்னைக்கு ரேட்டுக்கு 40 லட்சம் ஆச்சுங்க. நான் சொல்றது வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி 35 லட்சம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 35 லட்சம், இன்னைக்கு 40 லட்சத்துக்கிட்ட போயிடுச்சுன்றாங்க, சரிங்களா? கண்டிப்பா டெவலப்மெண்ட் இருக்கு. இடம் கூட கிடைக்கலன்றாங்க, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இந்த மெட்ரோ வந்துச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாது ஊரை. எப்படி பாக்குறீங்க? நம்ம திருச்சி ஆளுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.